லோகோவை நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட டைப்ஸ். ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் லோகோ இருக்குது. அது அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் மார்க், லெட்டர் மார்க், காம்பினேஷன் மார்க், அப்புறம் பிராண்ட் மார்க், எம்பளம், மாஸ்கட் லோகோ அப்படின்னு ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இந்த 6 டைப்ஸை நீங்கள் எப்படி எப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டு, அடுத்து அதுக்கான ஒரு கலர் கைட் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கலர் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் லோகோவுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட், அதாவது ஃபாண்ட், அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த லோகோ டெம்ப்ளேட்டில் முக்கியமானது இந்த சைஸ். இந்த சைஸ் எப்படி மீடியமாக வேணுமா, இல்லை லார்ஜர் சைஸாக வேணுமா, இல்லை ஸ்மாலர் சைஸாக வேணுமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஒரு முக்கியமான உங்கள் லோகோக்குன்னு ஒரு டேக்லைன் இருக்கும். அந்த டேக்லைனை கரெக்டான சைஸ், கரெக்டான ஸ்பேஸிங்கில் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் லோகோவில். லோகோவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா இந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்சி பார்க்கணும். அதை வரைஞ்சி பார்த்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் போய்ட்டு நம்ம பென் டூலை வச்சு ட்ரா பண்ணி பார்க்கணும். இதனால தான் ஒரு லோகோவோட ஒரு கைடு அப்படின்னு சொல்லலாம், ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் அதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன்.